சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். உங்களுக்கு பிரம்மன் படைத்த தலைவிதிப்படி செவ்வாய் புவனுடைய கர்ம தோஷம், உங்களுக்கு செவ்வாய் கர்ம தோஷம் என்ன செய்யும், உங்களுடைய வாழ்க்கை ரகசியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். ரேவதி நட்சத்திரம் புத பகவானின் 3வது நட்சத்திரம். நட்சத்திரங்கள் வரிசையில் 27வது நட்சத்திரமாக காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் 3வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. தேவ கணம் கொண்ட சுப நட்சத்திரம். இப்பூமியில் மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க. இந்த 27 நட்சத்திரத்திற்கும் 9 நவகரங்களில் 8 நவகரங்களுடைய கர்ம தோஷம் உண்டு. கர்மா பிராப்தம் இல்லாமல் ஒரு மனிதன் மண்ணில் மனிதனாக பிறக்க முடியாது. அப்போ உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் கர்மா பிராப்தம் உண்டு, கர்மா சாபதோஷம் உண்டு. புதனுடைய ரேவதி நட்சத்திரம் 3வதாக காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் நீர் ராசியில் அமர்ந்திருக்கிறது. மண்ணில் இருக்கின்ற விலங்குகளிலேயே பெரிய விலங்கினம் பெண் யானையை கொண்டது ரேவதி நட்சத்திரத்தினுடைய விலங்கு. புத்திக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன். இந்த புதன் இரட்டை தன்மையுடைய கிரகம். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. இளம் வயது பாலகனாக புதனுடைய காரகம். கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தம் போடுறது, சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானப்படுத்துவது புதனுடைய காரகத்துவம். ஒரு மனிதனுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டாங்க, யாருக்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, கம்முன்னு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. நீர் ராசியில் ரேவதி நட்சத்திரம் முழு 4 பாதங்களாக அமர்ந்திருக்கும் போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்திற்கு இளைய பிள்ளையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு மேல் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகள் இருப்பார்கள். நட்சத்திரத்தினுடைய விலங்கினம் பெண் யானையாக இருக்கும்போது ஒரு யானை தனித்து கூட்டமாக இருந்துச்சுன்னா அந்த யானையால் பாதிப்பில்லை. ஒரு யானை தனித்து இருந்துச்சுன்னா அதுக்கு கோபம் மதம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா காட்டையே அழிக்கும். மற்றபடி தன் இனத்தை தாங்கி பிடிப்பது யானை. குதிரை அப்படின்னா வண்டியை இழுத்து கொண்டு வேகமாக ஓடுவது. யானை அப்படின்னா சுமப்பது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய கஷ்டங்களையும் சுமக்கக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதிலேயே புதன் திசை முடிவதற்குள் குளிர் ஜுரம், வாதம், முடக்கு, கை கால் நரம்பு பிரச்சனை, இந்த தொந்தரவுலாம் இளம் வயதிலேயே வரும். பேச்சு கொஞ்சம் தாமதப்படலாம். இளம் வயதிலேயே மருத்துவ செலவெல்லாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். மீனராசிக்கு 7ஆம் இடம் கன்னிராசி. அது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக இருக்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் யாருக்காச்சும் உதவிகள் செய்தாலும் ஜாமீன் கையொப்பம் போட்டாலும் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மங்களக்காரகன் செவ்வாய் பகவானுடைய கர்ம தோஷம் இருப்பதனால் செவ்வாயினுடைய கர்ம சாபம் என்ன செய்யும்? செவ்வாய் பெண்கள் கலத்தரக்காரகன். செவ்வாய் பகவான் முன் கோபம், பிடிவாதம் 2ல் 1 பார்க்கக்கூடிய கிரகம். செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், சகோதரக்காரகன், எலும்பு தைரியக்காரகன். ஒரு மனிதனுடைய உடலில் வெப்பம், ஒரு மனிதனுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். செவ்வாயினுடைய கர்ம சாபம் பெற்றதால் பெண்களுக்கு கலத்தரக்காரகன் செவ்வாய். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள தோஷம் உண்டு. பெரும்பாலும் மண்மனை வீடு பிறந்த இடத்தில் வசிக்கும்போது
பெரும்பாலும் தொந்தரவுப்படுவாங்க. பிறந்த இடத்தில், பிறந்த வீட்டில், பூர்வீகத்தில் இருக்கும்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவது தடைப்படும். கடல் ராசியாக காலபுருஷனுக்கு 12வது வீடாக இருக்கும்போது கடல் கடந்து வாணிபம் செய்யக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. வெளியூர் வெளிநாடு இடம்பெயர் அமைப்பு இவர்களுக்கு உண்டு. வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்லும்பொழுது இவருடைய வாழ்க்கை தரமும் நன்றாக உயரும். மங்கள தோஷம் இவர்களுக்கு இருக்கும்போது காலாகாலத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய முடியாது. முதல் பிறப்பு மகாதசையாக புதன் மகாதசை, அடுத்தது கேது மகாதசை, அதற்கடுத்தது 3வதாக சுக்கிர மகாதசை, அதற்கடுத்தது சூரிய மகாதசை, சந்திர மகாதசை. இவர்களுக்கு 6வதாக வரக்கூடியது செவ்வாய் மகாதசை. செவ்வாயினுடைய கருமா சாபம் பெற்றதால் ஏறத்தாழ எப்படியும் 50 வயதிற்கு மேலாகிவிடும். இந்த செவ்வாயினுடைய திசை வரும்போது இவர்களுக்கு வயது 50க்கு மேல் தாண்டிவிடும். செவ்வாய் பகவான் மீனராசிக்கு 2, 9 கூடையவர். குடும்ப பாக்கியாதிபதியே செவ்வாய் பகவானாக இருக்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அதிகமாக மற்றவர்களிடம் கத்தி பேசக்கூடாது. புத பகவானுக்கு முதல் எதிரியே செவ்வாய் தான். புதன் புத்தியால் செயல்படுவார். செவ்வாய் அடித்து ஆத்திர கோபத்தால் செயல்படுவார். புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதுமே புத்திசாலித்தனமாக அமைதியாக பொறுமையாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு செவ்வாயினுடைய கரும சாபம் இருப்பதனால் வெட்டு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி கோபப்படுத்தி விடுவார், உங்களை டென்ஷன் ஆக்குவார். செவ்வாயினுடைய கர்ம தோஷம் உங்களுக்கு இருக்கும்போது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நீங்கள் பேச வேண்டும். செவ்வாய் பகவான் முருகனுடைய அம்சமாக இருக்கும்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பழனி மலைக்கு சென்று பால தண்டாயுதபாணியை தரிசனம் செய்ய வேண்டும். வருடத்தில் ஒரு முறையோ 6 மாதத்திற்கு ஒரு முறையோ நீங்கள் பழனி மலை முருகனை தரிசனம் செய்யலாம். பால தண்டாயுதபாணியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய கர்ம தோஷம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மங்கள தோஷம் நீங்கி சுப மங்கள காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். கல்யாணத்துக்கு பிறகு, திருமணத்திற்கு பிறகு ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மங்கள தோஷம் நிவர்த்தியாகும். திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், பிரிவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா செவ்வாயினுடைய கர்ம சாபம் உங்களை ஒற்றுமையாக சேர்ந்து வாழ விடாது. இந்த வருடம் 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வருகிறது. இதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வருகிறது. இந்த ரேவதி நட்சத்திர நாளில் உங்கள் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தடைபட்டு கொண்டிருப்பவர்கள், திருமணம் நடக்கலை, திருமணம் செய்து கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் இல்லை, பிரிந்திருக்கிறோம், ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்யும்போது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி ஒன்று சேர்ந்து வாழலாம். திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்திற்காக முயற்சி செய்யும்போது, வரன் பார்க்க தொடங்கும்போது இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி, தமிழ் வருடப்படி ஆவணி மாதம் 7ஆம் தேதி இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது பார்த்திங்கன்னா வருடத்தில் ஒரு நாளோ 2 நாளோ தான் வெள்ளிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரம் வரும். இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாள். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். திருமண காரியங்கள், திருமணத்தால் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், தடைப்பட்ட தாமதப்பட்ட மங்கள காரியங்கள்
ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடனுக்குடன் கைகூடும். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் மிக விரைவில் வெற்றி அடையலாம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.